அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நாம் இப்பொழுது பலன்களுக்கு சென்று விடுவோம். சிம்மராசிக்காரர்களுக்காக நாய் விடுமா பேய் விடுமா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி அடப்போங்க சார், வாழ்க்கையை வெறுத்துட்டேன் சார். ஆமா சார், நீங்க கண்டிப்பா வெறுத்திருப்பீங்க. ஏன்னா ராகு வக்ரமாகும் போதே இந்த பக்கம் கேது வந்து உங்களுக்கு ராசியில உட்காந்துட்டார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அந்த மூடுக்கு போயிருப்பீங்க. இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதெல்லாம் போதும், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஆமா, ஒரு பெரிய பேரரசர், இது வரைக்கும் 4 சாம்ராஜ்யத்தை ஜெயிச்சிட்டார். இப்பெல்லாம் வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன் நம்பிக்கை துரோகிகளே, என் முதுகில் குத்தி விட்டீர்களே, அப்படி ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வருது. ஒண்ணு இல்ல, மேனேஜரை திட்டிருப்பான். இதெல்லாம் அது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு, இதுக்கும் ராசி பலனுக்கு என்ன சம்பந்தம்? கேது உடம்புல உட்கார்ந்து இருக்கிறதும் ஒரு பாம்பு உடம்புல உட்கார்ந்து இருக்கிறதும் ஒண்ணுதான். கேதுன்னா பாம்பு. உணவு முறைகளை மாற்றுங்கள். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார் உணவு யுத்தம்னு, வாங்கி படிங்க. அதுல காபி டீயை விட்டுட்டீங்கனாலே பாதி சரியாயிடும். அந்த மாதிரி ஸோ உடம்புல இருக்க கேது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, உடம்பை அழிப்பார். தீர்த்தவாரி, யாரெல்லாம் தீர்த்தவாரியோ அவெல்லாம் என்ன பண்ணணும், ஜாகிரதையா இருக்கணும். அப்ப சார், அப்ப தீர்த்த நிறைய சேர்த்துட்டா சரியாயிடுமா சார்? நீ திருந்தாத, நீ திருந்தவே திருந்த போறதில்ல. 7ல் ராகு இருக்கார். அதனால சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் காதலில் பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த போனை வச்சு அப்படி நோண்டிக்கிட்டே இருக்கிறது, ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த நொடியில் மாட்டிக்கொள்வீர்கள். அப்போ ஒய்ஃப் கூட விதவிதமா சண்டை வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதுதானே நடந்துட்டு இருக்கு. அதே தான் உண்மை, எல்லார் வீட்லயும் அதே தான் நடக்கும். நீங்க மிகப்பெரிய விஐபி, இந்த நாட்டினுடைய பிரதமர்னு எடுத்தீங்கன்னா, அவன் வீட்டுக்குள்ள போனாலும் வெளியிலலாம் நீங்க வந்து மிகப்பெரிய ராஜாவா இருந்தாலும் வீட்டுல தொடப்பக்கிட்ட தான். அதனால பார்த்து பேசுங்க. நீங்க ஏதோ ஒரு விளக்கம் சொல்றேன் பேர் வழின்னு சொல்லி உங்க ஒய்ஃப்ட சொல்லி உங்க பழைய காதலி பேரு என்ன பண்ணணும், பழைய காதல், நீங்க உங்களுடைய ஜாலியான லைஃப், ஜாலினா என்னே தெரியாது, அப்படி டகால்னு கால் வந்துடணும், புரியுதா? அப்போ ஒண்ணு கூட நல்லது சொல்ல போறதில்ல நீயே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் நல்லது சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. 10லே ஒரு குரு இருந்தால் பதவி பறிபோகும். ஆட்டா பாவி, இதான் நல்லதா? ஆமா, கண்டிப்பா பதவி பறிபோகும். மேனேஜர் கூப்பிட்டு கேட்பார், என்கொயரி, ஹெச்ஆர் என்கொயரி, என்ன பர்ஃபார்ம் பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஆக்சுவலி ஐ ஹாவ் எ விஷன். 1 மாசம் டைம், நீ ஏன் உன் பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணு, இல்லை வேலை விட்டு அனுப்பிடுவேன். இதான் உங்கள் நிலைமை. இப்போ அமைதியாக இருக்கும். அப்போ ஃபோனில் பேசும்போது மேனேஜர் தேங்காய் மூடி தலையை வந்துட்டான், நோ, பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பார், அப்படியே கேட்டுருவார். அன்னைக்கே டெர்மினேஷன் உங்களுக்கு. நம்பி பேசினேன் சார், வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன் சார், வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுவாங்க சார், இது என்ன வார் ரூம் காலம், நான் வேற அரசியலுக்கு போகிறேன். அதனால நமக்கு ஒரு பெரியவா ஒருத்தர் இருந்தார், அவள் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார், எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், எல்லாம் வீடியோ எடுக்கணும். இன்றைய அரசியல் டெய்லி ஆடியோ தான், டெய்லி வீடியோ தான். ஏண்டா ஒருத்தர் வாழ்க்கையை எடுக்கிறதே ஒரு தப்பு, அது போடுறது ஒரு பெருமையடா. அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக பேசுங்கள். பேசும் பொழுது வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு வந்து புதிய லேண்டு மற்றும் பூமி லாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால புதுசா லேண்ட் வாங்குறவங்க வாங்குங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அரக்கோணம் பக்கம் ஊத்துக்கோட்டை பக்கம் வாங்கிக்கிங்க. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி போட்டுக்கங்க. அடுத்ததாக புதனுடைய பரிபூர்ண ஆசி பெற்ற கன்னிராசி நேயர்கள். கன்னிராசினாலே உடனே வந்து பெண்கள் எல்லாம் மேல வந்து விழுவாங்க, கிழிப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் சும்மா பேச்சுப்பா. இப்படி சொல்லியே உனக்கு மச்சம் இருக்குது, உனக்கு என்னப்பா நீ மச்சக்காரன், ஒரு மச்சக்காரன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவனை தான் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் லவ் ஃபெயிலியர் பண்ணி ஏமாத்திட்டு போவோம். யாரெல்லாம் கன்னிராசிக்காரர்களோ பாவம் சார், வர்றதெல்லாம் நான் வேணா எழுதி தரேன், இல்லைன்னா நீங்க தைரியமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு மேரேஜ் லைஃபோ, சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு வந்து லவ்வபிள் லைஃபோ வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு கோணம்னா உங்களுக்கு ஒரு கோணம் அந்த பக்கம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ராமான்னு இருந்தீங்கன்னா அவங்க வந்து தோழர் சொல்லுங்க தோழர் அப்படிம்பாங்க. அல்லது நீங்க வந்து ஒரு எண்டில் இருப்பீங்க, நீங்க ரொம்ப பொசசிவ், ஏன் எனக்கு ஃபோனே பண்ணல அப்படிம்பீங்க. அவங்க வந்து இப்போ நான் நச்சு உனக்கு ஃபோன் பண்ணுமா அப்படிம்பாங்க. இப்படி எதிரும் புதிருமா தான். நீங்க தான் கிடைச்சா விட்டு கொடுத்து, சரி கோவப்படாதம்மா, வாழ்க்கைங்கிறது விட்டு கொடுத்துட்டு போகணுமா அப்படின்ட்டு நீங்க 2 பிரியாணி வாங்கி கொடுத்து நீங்க தான் ஆஃப் பண்ணுவீங்களே தவிர கிடைச்ச வரைக்கும் உங்களை அப்ப ஆக ஒன்னால எனக்கு 10 காசு பிரயோஜனம் கிடையாது. அப்போ 6ல் ராகு, ஆக்சிடென்டல் பீரியடு. எடுத்தோடனே சொன்னா மனசு கஷ்டப்படுவீங்க. அதனால தான் கொஞ்சம் இந்த கதையெல்லாம் சொல்லி சொன்னேன். வண்டி எடுக்கும் போது என்ன பண்ணணும், அம்பாளை நினைச்சுக்கணும், கருமாரியை நினைச்சுக்கிட்டு வண்டி எடுக்கணும். சத்தியமா சொல்றேன், ரத்தம் பார்க்காம ராகு விட மாட்டார். ஆக வண்டி எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி எடுக்கணும். ராகு காலத்துல வண்டி எடுக்கவே எடுக்காதீங்க.
6ல் ராகு கத்தி வச்சே தீர்வார். அப்போ இத்தனை நாள் நான் வந்து பல்லு வலி, பல்லு சொத்த பல்லு போன்றவையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அறுப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே போய் பிளட்டு கொடுத்துட்டு வந்துடணும். பிளட் டொனேஷன். அந்த ரத்தத்தை அப்படி குத்தும் போது, கையில் அந்த வெயின் குத்தும் போது அப்பா வலிக்குது அப்படின்னு நீங்கள் கத்துறீங்கல்ல, அந்த பெயினை நீங்கள் ஃபீல் பண்ணணும், ரத்தம் கொடுத்துடணும். இவ்வளோதான் இதோட டார்கெட். இதை நீங்கள் கௌரவமாக பண்ணிட்டீங்கன்னா கௌரவம், இல்லைன்னா கௌரவம்னு சொல்லி கூட்டு போய் வண்டியில் தள்ளி விட்டுருவாரு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சனிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து வீரசாகத்தை பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அப்படியே காத்துருப்பா கிங்கராலாம். நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம வைகுண்டம் போக போகிறது இல்லை, சொல்கிறேன். அழைச்சிட்டு போயிடுவா, பார்த்துக்கோங்க. அதனால் கன்னியாராசிக்காரங்களாம் வந்து உயிருடன் வாழ்வது வேண்டுமென்றால் வண்டி ஓட்டுறதுக்கு பதிலாக யாரு கூடயாவது ரேபிடை போட்டு பின்னாடி உட்காந்துட்டு போங்க, நல்லது. அல்லது ஓலா போட்டு லெஃப்டில் உட்காந்துட்டு போங்க, நல்லது. ஒன்றுமே முடியல நடந்து போங்க, ரொம்ப நல்லது. சரியா? ஆக வண்டி வாகனங்களால் ஆபத்து. 6ல் ராகு வர்றதுனால வழக்கு. ஏற்ற மாதிரி யாராவது வராங்க அப்படின்னா ஒதுங்கி போங்க, நீங்கள் ஒதுங்கி போங்க. பெர்னாட்சோ சொல்லுவார், ஏற்ற மாதிரி ஒருத்தன் வந்தானா வழி விட மாட்டேன்னானா. இவன் என்ன சொன்னா, முட்டாள்களுக்கு வழி விடுவதில்லைன்னு அவன் சொன்னானா. இவர் என்ன பண்ணாரா, தள்ளி நின்றுட்டு ஆனால் நான் வழி விடுவேன்னு நவுந்துக்கிட்டாரான். அந்த மாதிரி கம்மு நவுந்துருங்க. சில பேர் இருக்கான், ஏய் என்னடா ஏய் அப்படிங்கிறது. அவன் இறங்கி 2 அடி அடிப்பான், ரவுடிய நீயே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் நீ போனா அப்படிங்கிறது. அந்த மாதிரி தேவையில்லாமல் சவுண்டு கொடுத்து அடி வாங்காதீங்க. நம்ம பலம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ராம்ஜி பாருங்க உள்ளே பீக்கி மாதிரி ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம யார் கூட சவுண்டு போடணும், வாய் போட்டு கம்முன்னு இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும், பேச்சுகளில், உங்களுடைய வழக்குகள் எல்லாத்துலேயும். அடுத்து துளாராசிக்காரர். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ல் பாதகாதிபதி வீட்டில் கேது இருப்பதால் செய்த ஊழ்வினை பாவங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் இது. அதே நேரத்தில் 4ஆம் இடமா ஆகப்பட்ட மகரத்தில் சனி வருவதால் வீடு மாடு மனை எல்லாம் வரும். உயர்கல்வி, உயர் பதவி, புது வேலை எல்லாம் வரும். 5ல் ராகு. 5ங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து ராகு வந்துட்டாருனால், ராகுங்கிற பாம்பு அரவெனும் ராகு ஐயனை புற்றி. ராகு வந்து 5ல் வந்துட்டா என்ன நடக்கும்னா, குழந்தைகள் உடல்நலத்தில் மிகவும் ஜாக்கிரதை தேவை. 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் இறைவனுடைய கடும் கோபத்திற்கு உள்ளாவீர்கள். அப்போ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து அனுசரித்து வாழணும். அடுத்து வந்து உங்களுக்கு துளாராசிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 8ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் மறைவதால் 2 கூடிய செவ்வாய் 8ல் மறைகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை வச்சுக்கணும். இந்த ஸ்கேமிங்னு சொல்லுவாங்க, அதில் போய் மாட்டிப்பீங்க. யாராவது ஒருத்தன் வந்து 1 லட்சம் போட்டால் 8,000 ரூபா தரேன், இந்த ஒருத்தன் மாட்டினா பாருங்க, இந்த IFS ஆருத்ராலாம் மாட்டினாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் இந்த நிதி நிறுவன மோசடிகள் இது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஆசை ஒன்றும் அடங்கவே மாட்டேங்குது, பேராசை. உழைத்து சம்பாதிக்கும் ஒவ்வொரு வியர்வை மட்டுமே உடலில் நிற்கும். உழைத்து சம்பாதிக்காத தொகை உங்களை விட்டு சென்று விடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பண விஷயங்களில் ஸ்கேமை நம்பி போகாதீங்க, ஷேர் மார்க்கெட்டை நம்பி போகாதீங்க. குதிரை மேலே பணம் கட்டுறது அதெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா அவ்வளோதான். இதை மட்டும் பார்த்துருக்கிறது உங்களுக்கு நல்லது. 5ல் ராகு வந்ததால் பாட்டன் வழி சொத்து, பாட்டி வழி சொத்து போன்றவை நிலுவையில் இருந்தால் அவை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு 50-50, நல்லவை பாதி அல்லவை பாதி. ரொம்ப ஜாக்கிரதையாக நடத்துங்கள். பெரிய விஷயங்கள்னு எதுவும் இல்லை. 8ல் குரு மறைஞ்சதால் கல்லீரல் சம்மந்தப்பட்ட, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். அளவாக சாப்பிடுங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய தண்ணி குடிங்க. அடுத்ததாக என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்க அமைப்பு அப்படின்னா, 9ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவும் செவ்வாய். மிக அற்புதமான நேரம். விருச்சிக ராசிக்காரர்கள் 2 இடம் வாங்க போயிருப்பீங்க, 25 இடம் வாங்கிட்டு இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய கோடீஸ்வர யோகம் திறந்தாச்சுங்க. கோடீஸ்வர யோகம் திறந்தாச்சு. இனிமே நீங்க கோடீஸ்வரர்கள், கோடீஸ்வரிகள். ஆனால் 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் கேரக்டர்ல வந்து மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க. செய்யாத தவறை செய்ததை போல் சொல்லுவார்கள். அப்போ யார்கிட்டருந்தும் பணம் வாங்குறது, கையெழுத்து போடுறது, இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது. முக்கியமாக வந்து பக்கத்து வீட்டுக்காரர், உங்கள் நண்பர், உயிர் நண்பர், அவர் எடுக்கலையா கம்முன்னு இருங்க. உயிர் நண்பரோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அது வேற ஏதாவது கண்ணுக்காது மூக்கு வச்சு இருக்கிற நட்பும் கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளுங்கள்.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாயும் குரு இருப்பதால் கல்யாணம் ஆகாதவங்க வெளிநாட்டு யோகங்களுக்கு இருப்பவங்களுக்கெல்லாம் யோகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் போன்றவர்கள் இருப்பதால் திரிகோணத்தில் இருப்பதால் ரொம்ப டாப்ல வருவீங்க. அரசியலில் இருப்பவங்கெல்லாம் பிச்சுக்கிட்டு வேற லெவலில் வருவீங்க. அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான பொற்காலம்.